மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக கட்சியில் இணைஞ்சிங்க. இப்போ அதுக்காக தாவேக்காக பயணிக்கிறீங்க. இப்போ குறிப்பாக கவுண்டம்பாளையத்தில் என்ன மாதிரி நலத்திட்ட உதவிகளை நீங்கள் செய்ய தொடங்கியிருக்கிறீங்க? மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு? நாங்கள் இப்போவே வந்து ஒரு விலையில்லா விருந்தகம் அது நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்று நாங்கள் தொடரல. தளபதி ஆரம்பத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிந்தே அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வழியில் நாங்கள் வந்து டெய்லியும் வந்து அன்னதானம் போட்டுட்ருக்கோம் மக்களுக்கு. அப்படிங்கும்போது நான் வந்து கட்சியில் இணைஞ்சது அந்த 1.5 ஆண்டுக்கு 1.5 வருஷம் தான் இருக்கும். அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேரும்போது தளபதி வந்து ஒரு அறிக்கை வருவார், இந்த மாதிரி பட்னி தினத்துக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பகுதியில் இருக்க சார்ந்த மக்களுக்கு ஒரு 2500 பேர்த்துக்கு அன்னதானம் நான் போட்டேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான் எனக்கு. ஸோ இதுலேயே எனக்கு மக்களோட ஆதரவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுது. மக்கள் வந்து சாப்பிடும்போது அன்னதானமாக நினச்சி சாப்பிடாம என்னடா நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்களே அப்படின்னு நினைக்காம தளபதி சாப்பாடா இது விஜய் சாப்பாடு கொடுக்குறாருங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு போகும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கொடுக்குது. பசி இல்லாத தமிழ்நாடாக ஆக்கணும் தான் தளபதியோட நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி என்னோட பகுதியில் பசி இல்லா தொகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம்.